மெயின் பங்கு சந்திரப்பூர் அப்படிங்கிற அந்த பங்குல கிளை பங்குகளை குடும்பங்கள் 148 இருக்குன்னு சொன்னீங்க. ஒரு இடத்துல 5-6 பேர் வைக்கிறாங்களா சொன்னீங்க. சந்திரப்பூர் அந்த பங்குல எத்தனை குடும்பங்கள் இருக்கு? இந்த பங்கு வந்து ரொம்ப தூரத்துல பங்குல இருந்தது இந்த ஏரியா. இங்க இருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் அங்க போகணும். அதுல இருந்து தான் இது பிரிஞ்சு வந்துச்சு இந்த ஏரியா. ஓகே. 2000த்துல ஆரம்பிச்சு நிறைய கத்தோலிக்கர்கள் இந்த ஏரியாவில் இருந்தாங்க. வேற மாநிலத்துக்கு வந்து இங்க வந்து வேலை செய்யறதுக்காண்டி வந்தவங்க. அவங்க வந்து இங்க செட்டில் ஆனாங்க. அப்புறம் அந்த ஒரு சில இயற்கை அந்த என்வாயன்மெண்டல் அவங்க வந்ததுனால இந்த ஃபேக்டரிலாம் மூடின உடனே அவங்க மாநிலத்துக்கு திரும்பி போயிட்டாங்க குடும்பங்களோட. அப்ப இங்க இருக்கிற டோட்டல் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு நம்ம கேத்தலிக்ஸ் எவ்வளவு இருப்பாங்க? எங்களுக்கு ஒரு 200 குடும்பம் இருக்கும் இந்த பங்கோட. இது மொத்தத்துக்கு அந்த இன்னைக்கு நம்ம போன எல்லா வில்லேஜ் சப்ஸ்டேஷன் இல்லாம இந்த மெயின் ஸ்டேஷன் மட்டும் இங்க வந்து ஒரு 10 ஃபேமிலி தான் இருப்பாங்க. அவ்வளவுதான். அங்க பக்கத்துல இந்த ஊர் பக்கத்துல. இப்போ மற்றதெல்லாம் வந்து சப்ஸ்டேஷன் கிளை பங்குல தான் இருக்கிறாங்க. எல்லாமே மக்கள் கூட்டம் வந்து அங்கதான் அதிகம். ஓ சரி. முக்கியமான நாட்கள்ல இங்க வருவாங்க. மற்ற நாள் நாங்க அங்க போயிடுவீங்க. நல்லா நல்லா இருக்கும் அந்த மாதிரி பண்றது. இந்த மக்களுடைய ஒரு ஃபீலிங் வேணும்ன்றதுக்காண்டி கோயிலே இல்லாம இருக்கப்போ இப்போ நீங்க மக்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? நம்பிக்கை நல்லா வளருது. ஆமா, முக்கியமான கொரோனா டயத்துல கொஞ்சம் நாங்களும் போக முடியல, அவங்களும் வராதனால கொஞ்சம் ஒரு மாதிரியா போனது. இப்போ திருப்பி நல்லா வந்துடுச்சு. ஓகே. ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஓகே. அன்பான மக்களே, ஃபாதர் தான் இந்த சர்ச்சை கட்டியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1,20,00,000 இல்லைங்களா? அந்த அவ்வளோ அமௌண்ட்ல அழகான ஒரு சர்ச்சு, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. பீடமெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, அழகா இருக்கு. ரொம்ப கசகசன்னு இல்லாமல் நீட்டாக செஞ்சிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன் ஃபாதர். மாதா டிவி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் உங்களை வாழ்த்துறேன். உங்களுடைய பணி சிறக்குன்னு சொல்லி ரொம்ப அழகாக இருக்குது சர்ச்சோட வியூ. அந்த ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது உட்காந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு. சரிங்க ஃபாதர், இப்போ நீங்கள் ஃபாதர் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு. அது இப்போ நிறைய இடத்துல பணி புரிஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு பயங்கர சந்தோஷமான நிகழ்வு, எனக்கு இது மறக்கவே முடியாது, ஃபாதர் ஆகி இதை செஞ்சது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிகழ்வுகள் ஏதாவது சொல்லுங்களேன். எனக்கு அந்த இருந்த பங்கு எனக்கு விட்டுட்டு வர்றதுக்கே மனசு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு வளர்ந்ததுனால பசங்க, நான் போனப்ப 7ஆம் கிளாஸ், நான் 10ஆம் கிளாஸ் கொண்டு வந்துட்டேன். அவங்க யாருமே எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸே ஆக மாட்டாங்க. அந்த குரூப் 13 பேரை நான் பாஸ் பண்ண வச்சேன் 10ஆம் கிளாஸ். அது ஒரு பெரிய விஷயம். எனக்கு பெரிய விஷயமே தெரியல, ஆனா அந்த ஏரியா மக்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, ரொம்ப பெரிய விஷயம். அப்ப எனக்கு ரொம்ப நல்ல ஒரு நம்ம வந்து செஞ்சிருக்கோம், அவங்க படிக்க வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த ஏரியாவில் ஒரு பெரிய, எங்களுக்கு அடிக்கடி இங்க நார்த் ஈஸ்ட்ல வர்ற ஒரு பிரச்சனை என்னன்னா, சின்ன பிரச்சனையா இருக்கும். அது ட்ரைபல் ஸ்கூல்ல அது பெருசாகிக்கும். அப்படி ஒரு ட்ரைபல் உணர்வு வந்துருச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது, பெரிய பிரச்சனை வெடிச்சுக்கிறோம். ஓகே. அப்ப நான் இருந்தப்ப 2011 ரபா காரோன்னு 2 ட்ரைப் அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. ஒருத்தன் வெட்ட ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் சேர்ந்து கிறிஸ்தவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்க. அதனால வந்து ஒரு 20 நாள் அந்த ஏரியாவை கர்ஃபியூ போட்டு மூடிட்டான். நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் பிரச்சனை, எல்லாம் வீட்டுல விட்டு ஏன் வந்து தஞ்சம். சரி, ஃபாதர்கிட்ட போனா கிடைக்கும் வந்துட்டாங்க. ஒரு 1000 பேர் வந்து படுத்திருக்கோம் பகல் நைட்டும். ஒரு நாள் என்னால சாப்பாடு போட முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் என்னால ஒன்றும் பண்ண முடியல. ஆனா பக்கத்துல நண்பர் ஒருத்தர் இன்னைக்கு வரைக்கும் நண்பராக இருக்கார், ஆர்மிக்கார், ஆந்திராக்கார். அவர் நல்ல சப்போர்ட். அப்ப இந்த பிரச்சனையாகி யாருமே கர்ஃபியூல வெளியில போக முடியாது, நான் மட்டும் அவரோட போலாம். போய் அவர்கிட்ட பல விதமான பேச்சுக்களை பேசி இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கொண்டு வரணும் இந்த பிரச்சனை.
அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அவர் பீஸ்னா அவருக்கு பயங்கர சந்தோஷமான ஆள். அப்போ நாங்கள் போய் 10 நாள் ஒரு பெரிய டிஸ்கஷனை பண்ணி டெல்லி வரைக்கும் போயிடுச்சு இந்த ப்ராப்ளம். எத்தனை கிளாஸ்ன்னு சொல்லுவோம், எத்தனை கிளாஸ் 2 ட்ரைப் சண்டை போடுறோம், நிறுத்த முடியாது யாராலையும். வெட்டி பயங்கர புரளி, உண்மையோட பொய் தான் அதிகமாக பரவும் அந்த நேரத்தில். ஒருத்தனை வெட்டிருப்பேன் 10 ஒரு 0 சேர்த்து விட்டுருவோம், அந்த மாதிரி ஆயிடும். அப்போ அந்த 2 ட்ரைப் மத்தியில் இந்த பீஸ் ப்ராசஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். மற்றவங்கள நான் ஃபோன் பண்ணிட்டு வெளியில் வந்துடாதப்பா, வீட்டை விட்டு வெட்டி விடுவாங்கப்பா, நம்மளா யாரும் வெட்ட மாட்டாங்க. அவர் அந்த ஆர்மிக்கார் லக்ஷ்மண் சொல்லிட்டு அவர் கூட சேர்ந்து இந்த பக்கம் ஒரு 400 காரம், இந்த பக்கம் ஒரு 300 ரூபா, 2 மக்களையும் வச்சு நாங்கள் பேசுகிறோம். எல்லாம் சுற்றி துப்பாக்கி வச்சு ஆர்மி வச்சு பேசுகிறோம். அப்போ நான் என்ன பேச சொல்கிறாரு, எனக்கு நல்லா அசாம் விஷயம் தெரிஞ்சதுனால இந்த காரோ மக்கள்கிட்ட காரோ மொழி பேசணும், ரபா மக்கள் அவங்க மொழி எனக்கு தெரியாது, ஆனால் அசாமீஸ் அவங்களுக்கு தெரியும். அப்போ நான் ஒரு அழுகிற லெவலில் ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன். நீங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி, நான் வெளியிலேருந்து வந்திருக்கேன், எதுக்கு நான் உங்களை சேர்த்து வைக்கணும்? இன்னைக்கு இடையில ஒருத்தர் வர்றான் ஏதோ சொல்கிறான், அப்போ நீங்கள் அண்ணன் தம்பி மாற முடியுமா? அண்ணன் தம்பி தான், நீங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்கல்ல. அப்போ ஒரு வாத்தியார் ரபா அப்படி கை தூக்குறாரு. கை தூக்கிட்டு அவர் நம்ம கத்தோலிக்கர் கிடையாது, ரபா. அவர் சொல்ற, எப்படி இந்த புத்தகத்தை வாசித்தீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. அப்படியே நான் பேசி முடிச்ச அவர் ஆர்மிக்காரு பேச ஒருத்தருடைய போய் கட்டி பிடிக்கிறான். அந்த ஆளுகள் கட்டி பிடிச்சிட்டு நாங்கள் நடத்துறது ஒரு 11 மணி அப்படி நடத்துகிறோம். 1 மணிக்கு அதுக்குள்ள நியூஸ் எல்லாம் போய் எல்லா ரோடையும் திறந்து கர்ஃபியூல எல்லாம் போங்கன்னு விரட்டிட்டாங்க இந்த ஏரியாவை. ஒரு மிகப்பெரிய ஒரு போர், பெரிய போர். அதை அப்படியே சால்வ் பண்ணிட்டீங்க. அப்படியே தூரான்ற ஏரியா மேல ரோடே பிளாக் 20 நாள். 1 கிலோ உருளைக்கிழங்கு 200 ரூபாய்க்கு வித்துச்சு மேல தூராவில். ஏன்னா அந்த ரோடு பிளாக், ஏன்னா எல்லாம் அஸ்ஸாம்ல இருந்து தானே போகணும் மேலே. அதை நான் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு சாதனை தான். ஆமா, 2 ட்ரைபில் நம்ம எங்கேயோ பிறந்து நம்ம எங்கேயோ வந்து அடிக்கிறது சொல்லும்போது அப்படியே இமேஜின் பண்ண ஏதோ ஒரு படத்துல, இங்கிலீஷ் படத்துல இருக்கிற மாதிரி இந்த பக்கம் ஒரு பேர்ல கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, அந்த பக்கம் ஒரு 2 பேருக்கு நடுவில் நீங்க நின்று சால்வ் பண்றீங்க அப்படின்னா யோசிக்கிற இடையில முடியாது. அந்த நேரம் எப்படியாச்சும் ஏதாவது செய்யணும். மக்கள் சின்ன சின்ன பிள்ளைல அழுதுட்டு நம்ம எவ்வளவுதான் இது பண்ணாலும் அவங்க வீட்டுக்கு போனா தான் அவங்க நிம்மதியா வாழ முடியும். அதுதான் என்னுடைய அந்த அந்த பங்குல வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவம். அந்த அந்த அமைதியை அந்த இடத்துக்கு, அந்த ஏரியாவுக்கு கொண்டு வந்தது நல்ல ஒரு அனுபவம். அதனால எனக்கு அந்த இடத்த விட்டு வர்றதுக்கே மனசு இல்லை. முத வர பங்குச்சாமியார், ஆனா கீழ்ப்பிடிதல்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. சரிங்க, இப்ப ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு, ஒரு சாதனை அப்படி சொன்னீங்க. நீங்க ஃபீல் பண்ண ஒரு கஷ்டமான தருணம், ஏன்டா இந்த தருணம், இந்த கஷ்டம் எனக்கு வந்துச்சு அப்படிங்கிற ஏதாவது ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட மிஷினரியா ஒர்க் பண்ணும்போது கஷ்டப்பட்ட தருணம் ஏதாவது சொல்றீங்களா? அது உண்மையே சொன்னோம்னா இங்க கஷ்டப்படாத நாள்களே இல்லை, அதுதான் உண்மை. ஆனா குறையும் கூடும். ஒரு சில நேரத்துல அந்த கஷ்டங்கள் இது பெரிது ஒன்றும் பெருசுல அப்படி போயிடும். ஒரு சில இது இந்த கஷ்டத்தினால வேற வேற பிரச்சனைகள் பின்னால வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். நம்ம ரொம்ப நிதானமா முடிவெடுக்கிறது மாதிரி வரும். ஒரு சில நேரம் நம்மளால ஹெல்ப்லெஸ், நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் நினைக்கிறோம். அது அப்படி பார்த்தோம்னா நிறைய கஷ்டங்கள், இன்பங்களோட கஷ்டங்கள் அதிகம். ஆனா அதை கடந்து வந்த பிறகு அது ஒரு இன்பம் மாதிரிதான் எனக்கு தெரியும். கஷ்டமா முத இங்க தமிழ்நாட்டுல இருந்து போய் இறங்கி அந்த பங்கு ரங்ஜுலி, நான் இருந்த பங்கு ரங்ஜுலி, பிரதரா இருந்த பங்கு.
அந்த ஃபாதர் வந்து பாம்பேக்கர். ம். அவர் அந்த குடிசை தான், ஒரு பெட்டு தான் இருக்கும். ம்ஹ்ம். அவர் மேல படுப்பாரு, ஒரு நாளைக்கு என்னை போய் படுப்பாரு. நான் எப்படி படுக்க முடியும் ஃபாதர், நீங்க போய் படுங்க, நான் கீழே தான் படுப்பேன். ம். அவர் என்ன பண்றாரு, கிறிஸ்துமஸ்க்கு என்னை குவஹாட்டிக்கு ஷாப்பிங் அனுப்புறாரு. எனக்கு ஒரு வார்த்தை தெரியாது. நான் வந்து நவம்பர் 22 இறங்கியிருக்கேன், ம்ஹ்ம். 23 அவர்கிட்ட போயிட்டேன். ஓகே. டிசம்பர் 23 எனக்கு அவரு ஷாப்பிங் அனுப்பிடுறாரு. அனுப்புறாரு. இப்ப யாராவது வாங்கிட்டு வான்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுத்துறாரு. வர்றப்ப பஸ் லேட் ஆகி வந்து ஒரு பஸ்ல வந்து இறங்கணும். நான் அந்த பஸ்ல நான் வரல. ம்ஹ்ம். அவர் வெயிட் பண்ணி பாக்குறாரு, திரும்பி போயிடுறாரு. வரலன்ட்டு நான் வேற வண்டியில அடிச்சு பிடிச்சு வந்து இறங்கிடுறேன். ஒரு 8 மணி தான். ஆனா 4 மணிக்கு இருட்டிடுது இல்லையா டிசம்பர்ல. 8 மணிக்கு இறங்குறேன். அந்த ஏரியால யாருமே இல்லை. நான் பார்த்தேன், எந்த ஹெல்ப் இல்லை. 3.5 கிலோமீட்டர் தான். அப்ப நமக்கு வயசு என்ன, 23 தானே. இது என்ன 10 நிமிஷம் நடக்க போறேன்ட்டு ஜஸ்ட் நிறைய புது பங்கு, அது பங்கும் புதுசு, நாங்கள் எல்லாம் புதுசு, நாங்க எல்லாருமே புதுசு. அந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு குவஹாத்தில இருந்து வந்து சந்தோஷத்துல வந்து எங்க ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வாங்கிட்டு வர சொன்னேன். அவர்கிட்ட இருந்த கிறிஸ்துமஸ் பொருள் அவர் கொடுத்தாரு, கொண்டு போய் நல்லா பண்ணுங்க. நல்லா பிடிச்சா தூக்கிட்டு போயெல்லாம் மேல எங்கேயும் பாக்குறான். பஸ்ல இவ்வளவு அழுத்து வர்றான் ஒருத்தர், அது இன்னும் பேசவும் மாட்டானே. நம்ம கருப்பா இருக்கோம், நம்ம வித்தியாசமா எங்களுக்கு தெரியுது. போய் இறங்கிட்டேன். ஃபாதரை காணோம். நடந்தேன், எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நடந்திருப்பேன். ஒரே துப்பாக்கி சூடு ரோட்ல, இருட்டுக்குள்ள இருந்து மரங்கள், துப்பாக்கின்னா லைட் துப்பாக்கி பயங்கர சத்தத்துல. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அப்ப வந்து இந்த நிறைய தீவிரவாதம் இருந்தது அஸ்ஸாம்ல. தீவிரவாதி, போரோ தீவிரவாதி நிறைய சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்ததில்லை எதையும். ஒரே சத்தம். நான் அப்படியே இந்த இதையும் தூக்கிட்டு பொருளை விடுறதுக்கு மனசு இல்லை. இவ்வளவு கஷ்டப்பட்டு முதல்ல கிறிஸ்துமஸ் வாங்கிட்டு போறோம். போய் பார்த்தா பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு. நான் அங்க போய் குனிஞ்சு ஒழிஞ்சுக்கிட்டேன். போய் அவன் என்னைய போலீஸ் புடிச்சு தூக்கிட்டான் கழுத்தை. அவன் பார்த்தோன்னே நல்ல வேலைக்கு எங்க ஃபாதர் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்னை கூட்டு போனாரு போலீஸ் ஸ்டேஷன். கிறிஸ்துமஸ்க்கு நீங்க சாப்பிட வாங்கன்னு. அதுல அவர் என்ன பார்த்து, என்ன பிரதர் நீங்க இங்க வந்து இந்த மாதிரி சொன்ன திங்ஸ் எல்லாம் அவர் கொண்டு ரூம்ல அவர் ஆபீஸ்ல உட்கார வச்சு கதை அடைச்சிட்டாரு. இங்க வெளியே நடந்துட்டு இருக்கு ஷூட்டிங் நடந்துச்சு. அது பிறகுதான் ஒரு 1 மணி நேரம் நடக்குது. இவங்க போலீஸ் போயிட்டாங்க எல்லாம். எப்பயும் போலீஸ் ஸ்டேஷன்லாம் அப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாக்குறதுக்கே. ஒருத்தரும் இந்த சிமெண்ட் சாக்குல மணலை வச்சு தான் உட்காந்துருப்பான், குண்டெல்லாம் பதியாம. இவங்க உடனே இந்த சவுண்ட் வந்தோடனே எல்லாம் போலீஸ் எல்லாம் போய் சுட்டுட்டு இருக்காங்க. சுட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு அப்படியே சவுண்ட் எல்லாம் குறையுது. எனக்கு 1 மணி நேரத்துல வேர்த்து விறுவிறுத்துருச்சு. நல்லா குளிர், ஜாக்கெட் எல்லாம் போட்டுங்க. எனக்கு வேர்த்தனால ஜாக்கெட் எல்லாம் கலத்திட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு பயம் பார்த்த இடத்த பார்க்க பயந்துட்டேன். எனக்கு ஒண்ணுமே சின்ன முன்ன நம்மளை சுற்றுவாங்க, நம்ம காலி அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு அந்த போலீஸ் டீ போட்டது எனக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த போலீஸ்க்கு நான் கான்டாக்ட்ல இருக்கேன், மறக்க முடியாது. அவர் வந்து டீ கொடுத்து வாங்க பிரதர்னு என்னை பைக்ல உட்கார வச்சு, அவர் ஒரு சில பொருள் எடுத்து பெட்ரோல் டேங்க் மேல வச்சுக்கிட்டு, அவருக்கு கத்தோலிக்கர் கிடையாது, வந்து என்ன 9:30 போல வந்து ஃபாதர் தூங்கிட்டார் குளூர்ல. 9:30 போல இறக்கி விட்டு அவருக்கு ஃபாதருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போலீஸ்ல வந்து நான் ஒண்ணுமே சொல்லல. போலீஸை பார்த்தேன், அவரே சொல்லிட்டாரு. யாரு போலீஸ் ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஃபாதர் பதறிடுவாரு, நீங்க போங்க. நான் போய் வச்சுட்டு நான் சாப்பிட பயத்தை தூங்கிட்டேன். நைட் 2 மணிக்கு ஒன்னு அவங்க டெல்லியில இருந்து பாராமிலிட்டரிலாம் கொண்டு வந்து தேடுறாங்க என்ன நடந்துச்சுன்னு. அப்போ ஃபாதர் எழுப்பியிருப்பாங்க, சொல்லியிருக்காங்க உங்க பிரதர் அங்க இருந்தாரு. அப்படிதான் அவருக்கு தெரிய வந்து அது நம்ம அன்னைக்கு அதான் வந்த வருஷம் 1 மாசத்துல நடந்தது. அது மறக்க முடியாத ஒரு விஷயங்கள், ஒரு பயந்து போனது. ஆனா அதுல இருந்து அது பிறகு ஏதாவது ஒரு ஆர்மியை பார்த்தாலோ ஒரு போலீஸ் பார்த்தாலோ எந்த பயம் இல்லாத எனக்கு அந்த இடம் எனக்கு கத்து கொடுத்துருச்சு. ஒரு துன்பத்திலும் ஒரு காரியத்தை ரொம்ப நல்ல மறக்க முடியாத அனுபவம். சிரிக்கிறோம் அதை நினைச்சு, ஆனா அந்த நேரத்துல ஒரு பயமா இருந்தது. இன்னைக்கு அந்த அழியில போறப்ப எல்லாம் என் நண்பரை சொல்ல, அரைக்கா நீ சாக வேண்டிய இடம் இருந்து இன்னும் சாகலப்பா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சில துன்பங்கள் இருந்துச்சு, இருக்கு, அது எப்பயும் உள்ளதானே. இந்த நீங்க சொல்லிட்டு இருந்ததுல வந்து இந்த திருவருட்சாதனைகள், பேப்டிசம், கல்யாணம் ஒழுங்குபடுத்துறது, அதெல்லாம் இங்க எப்படி பார்த்துட்டு இருக்கும்?
இங்க வந்து மக்களும் நாங்கள் இருக்கிறதும் ரொம்ப தூரம். ஓகே. நாங்க டெய்லி போக முடியாது. வீடுகள் அதிகம், குடும்பங்கள் அதிகம். இருக்கிறது நாங்க ஒரு ஆள் தான். ஆனா எங்களுக்கு உதவிக்கு எப்பயும் அருள்சோதரிகள் இருப்பாங்க. நாங்க ஒரு ஊருக்கு இன்னைக்கு போறோம்னா, இன்னைக்கு போய் எவ்வளவு திருவள்ளுவர் கொடுக்க முடியும் ஒரே நாள் நாங்க கொடுப்போம். அந்த மாதிரி தான் நாங்க. சார் ஹையஸ்டா இவ்வளோ நான் ஒரு நாள் கொடுத்தேன் அப்படின்ட்டு ஏதாவது சொல்ல முடியுங்களா? ஒரு அனுபவம் ஏதாவது? ஞானஸ்தானம், கல்யாணம் அதெல்லாம் சொல்றேன். நான் அந்த தில்லப்பாறை, அந்த கோல்பாறையில் இருந்தப்ப ஒரு ஊரு புதுசா வந்து அந்த இடத்துக்கு யாரும் போல அப்படின்னு எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு. அப்ப அந்த மொழியில நான் கத்துக்கிட்டேன். ஒரு 1.5 வருஷம் ஆச்சு போய். சரி அங்க போலான்ட்டு நான் கான்டாக்ட் பண்ணிட்டு போனேன். 9 குடும்பம் இருந்தது. அந்த 9 குடும்பத்துக்கும் முதல் ஞானஸ்நானம் கொடுக்கணும். 9 குடும்பத்தையும் நான் கல்யாணம் கொடுத்துட்டேன். அது கொடுத்துலாம் கொடுக்கணும். அது எல்லாத்தையும் ஒரே ஒரு கரண்ட் இருந்துச்சு, லைட்லாம் போடாம. ஏன்னா நாங்க முத அந்த ஊருக்கு போறோம், என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது, நடக்க போகுதுன்ட்டு. ஏன்னா அங்க வந்து மற்ற டினோமினேஷன் அந்த குரூப்பெல்லாம் ரொம்ப அவங்கள கொஞ்சம் காட்டமா இருப்பாங்க. அதனால அவங்களுக்குன்னு தெரியாம ஒரு இடம் நம்ம பேப்டிசம் கொடுத்தோம்னா அவங்க வந்து ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதை வந்து அமைதியா பண்ணணும்னு சொல்லிட்டு கரண்ட் லைட்லாம் இல்லாம மெழுகுவத்திலே அந்த 9 குடும்பங்களுக்கும் கொடுத்து ஒழுங்குபடுத்தி கல்யாணம் பண்ணிட்டு அதுல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒன்று நடந்துச்சு. சரி நம்ம முத இருக்கோம், ஒரு பங்கு சாமியாரா ரொம்ப சின்ன பையலா இருக்கோம். இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்மளா போக வேண்டாம், கூட வர ஒரு ஆளை கூட்டு போலான்ட்டு நான் ஒரு சீனியர் ஃபாதர் அந்த ஏரியாவில் இருக்கவர் கூட்டு போயிருந்தேன். அப்ப இருட்டு. அப்ப அன்னைக்கு இப்போ ஞானஸ்நானம் கொடுக்குறோம்னா அந்த ரீடிங்ஸை ஞானஸ்நானம் வந்து எடுத்து முடிக்கிற வரைக்கும் அந்த ரீடிங் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கொண்டு போவோம். இப்போ அது முடிஞ்ச உடனே அடுத்து திருமணத்துக்கு வர்றோம். அப்ப காண ஒரு கல்யாணத்துல சென்ட் ஜான்ஸ் காஸ்பல் 2வது அதிகாரத்தை எடுத்து நாங்க வாசிக்கிறோம். அப்ப கல்யாணத்துல தண்ணீரை திராட்சை ரசம் மாத்தினாரு. அந்த மாதிரி பண்ணிட்டு நாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஒழுங்குபடுத்தும். அப்ப நாங்க பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல தான் ஹோலி வாட்டர் வச்சிருப்போம், தீர்த்தம். அதே பிளாஸ்டிக்ல ஒயின் வச்சிருப்போம். ஒயின் அந்த மாசு, ஏன்னா அதாவது தேவையான அளவுக்கு திறந்துக்கிட்டு ஊத்திக்கிட்டு மூடி வச்சிருக்கோம். அங்க இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும் இல்லையா? அப்ப இந்த இருட்டுல அந்த கெடுத்து அந்த ஃபாதர்கிட்ட எடுத்து அந்த கொடுத்த கண்டெய்னர் சிஸ்டர் எடுத்து கொடுத்தது ஹோலி வாட்டர் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒயின் எடுத்து கொடுத்து. அவங்கெல்லாம் புதுசு, கொஞ்சம் பாமரத்தனமா இருப்பாங்க. வந்து கிறிஸ்டினான பிறகுதான் கொஞ்சம் நல்லா டீசெண்டா உடையெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. ஒரு மாதிரியா இருப்பாங்க அவங்க காரோ மக்கள். அப்ப இந்த ஃபாதர் அந்த தண்ணி நினைச்சிட்டு அவர் வாட்டுக்கு இருட்டுல ஆசிர்வதிச்சுட்டே போறாரு. எனக்கு ஒரு மாதிரியா ஸ்மெல் வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒருத்தர் வந்து அந்த கையை வச்சு இது பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர். அப்ப ஃபாதர் நீங்க செக் பண்ணுங்க, நீங்க என்ன கொஞ்சம் சந்தேகமா இருக்கு எனக்குன்ட்டு பார்த்தா அதுக்குள்ள அவர் ஸ்பீடா போயிட்டாரு. முடிச்சுட்டு 7வது ஆளுக்கு போயிட்டு தான் வரைக்கும் நானும் ஜீசஸ் மாதிரி தண்ணியை ஒயிடா மாத்திட்டேன் அப்படின்னு அது அந்த மாதிரி நல்ல அனுபவங்கள் அந்த இடத்துல நிறைய பேரை 9 குடும்பங்கள் ஒரே நாள்ல எல்லாத்தையும் அந்த மாதிரி ரொம்ப ஒரு திருப்தியான நல்லா உடம்பு வலிக்கும், காடு வலிக்கும், நடந்துதான் போனோம். அந்த வெறும் செகதியா இருக்கும், ஷூ எல்லாம் போட்டு காலெல்லாம் வலிக்கும். ஆனா இன்னைக்கு 9 குடும்பத்தை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரொம்ப திருப்தியா இருக்கும். அதே போல நீங்க இத்தனை வருஷம் பணி புரிஞ்சுற இடத்துல விலங்குகள் நீங்க போயிருப்பீங்க, எங்கேயாவது கிராமத்துக்கு போயிருப்பீங்க, தூரமா போயிருப்பீங்க, நடந்து போயிருப்பீங்க, வண்டியில போயிருப்பீங்க. விலங்குகளோட தாக்கங்கள் ஏதாவது அந்த மாதிரி அனுபவம் இருக்கு உங்களுக்கு? நிறைய இருக்கு. இங்க வந்து இப்போ வேர்ல்டு ஃபேமஸ் கசிரங்காவே எங்க ஸ்டேட்ல தான் இருக்கு. இங்க வந்து நான் மக்கள் இருக்காங்களோ இல்லையோ விலங்குகள் இருக்கும் எல்லா இடத்துலையும். ஓகே ஓகே. வீட்லயும் இருக்கும், ஊர்ல இருக்கும், பக்கத்துல இருக்கு, எங்கனாலும் எப்பனாலும் இருக்கும். முன்னாடி ரொம்ப அதிகமா இருந்துச்சு.
இருட்டுல போயிட்டு இருப்போம், யானை படுத்திருக்கு நமக்கு தெரியாது. பா. தெரியாது. ஆனா யானைகளும் கடவுள் படைப்புல ரொம்ப வித்தியாசமான படைப்பு. ஒன்று தனியா வந்து அதாவது பிரச்சனை ஒண்ணும் விரட்டும், கூட்டம் வந்து அது வாட்டுக்கு அது வேலையை பார்த்து போயிடும். போயிட்டே இருக்கும். ஆனா ரோட கிராஸ் பண்றப்ப ரொம்ப கவனமா இருக்கும். 2 யானைகள் அவங்களுக்குள்ள ரொம்ப சீனியாரிட்டி பார்ப்பாங்க போல ஆணைகள். 2 பக்கம் நின்று பார்த்துக்கிறோம். அந்த சின்னதெல்லாம் ஒரு 30 நமக்கு இதை பொறுத்து நமக்கு லக்கு இருந்துச்சுன்னா 10 வந்து வேகமா போயிடும். ஒரு சில குட்டி அங்க மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும், அது திரும்பி இங்க வர்றது வரைக்கும் ரெண்டும் பக்கமும் நின்னுக்கும். நம்ம தப்பித்தவரி அவசரப்பட்டு போனோம்னா நம்ம அவ்வளவுதான். ரொம்ப அந்த அனுபவங்கள் இருக்கு. அதே மாதிரி யானைகளுக்கு வந்து எந்த இடத்துல பேட்டரி வச்சு கரண்ட் வச்சிருக்கீங்க அதையும் கரெக்டாக கண்டுபிடிச்சு வச்சு ஸ்மெல் பண்ணிடும். அதுக்கு அது எப்படி, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் பார்க்கறது. இப்போ நம்ம அந்த பூட்டான் அந்த ஒரு போரா ஊர் இருக்கு, அங்கே போய் நான் தூங்குவேன். எல்லாம் திரும்பி வர முடியாது, சைக்கிளில் போயிட்டு அங்கே தூங்குறது. மறுநாள் யாராருக்கு சோகம் இல்லை அதெல்லாம் வந்த விளைச்சு நான் போய் படுத்திருப்பேன், நிம்மதியாக தூங்க முடியாது. ஆனால் அந்த யானைகள் எப்படின்னா இவங்க அங்கே வந்து ரொம்ப ஏழை மக்கள், அங்கே கரண்ட் வசதி இல்லை. ஆனால் அப்படி இருந்து அந்த காட்டில் அவங்க தூங்கணும்னா டெய்லி டவுனில் வந்து ஒரு சின்ன பேட்டரி வச்சிருப்பாங்க, அதை சார்ஜ் பண்ணி 10 ரூபா சார்ஜ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க சாயங்காலம். அதை வந்து வச்சு அதை வந்து கனெக்ட் பண்ணி கரண்ட் கம்பியை வச்சு விட்டுருவாங்க. நம்ம நடுவில் படுத்துக்கணும். படுத்துக்கணும். யானை வந்து இவ்வளவுதான், ஒரு 10 இடத்துல நிற்கும். ஆனா அந்த யானை எவ்வளவு அறிவுள்ளதா இருக்குன்னா, நேரம் வந்து அந்த தும்பிக்கையை வந்து அவங்களுக்கு ரொம்ப நமக்கு மீச மாதிரி போல இது அழுக்காயிரும்ல, தும்பிக்கையை செக் பண்ணாது கரண்ட் இருக்கான்னு வந்து திரும்பி நின்றுக்கிறோம். திரும்பி நின்றுக்கிட்டு அந்த வயர் இருக்குல்ல, அந்த கம்பி அந்த வாழை விட்டு ஆட்டும். அப்ப கரண்ட் இருந்துச்சுன்னா அந்த வாழில் இருக்க முடியல லேசா எரியும். இப்போ கரண்ட் இருக்குன்னு அடி கோவமா போயிடும். அதை வச்சு காலை வச்சு எட்டாது, அதெல்லாம் பண்ணாது. தும்பிக்கை பக்கத்துல கொண்டு வராது. ஃபர்ஸ்ட் இதை தான் செக் பண்ணும். அப்ப நமக்கு ஒரு திருப்தி, அப்பா கொஞ்சம் லேசா போயிடும்.